ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை ஒரு சிறு வயசு பெண்ணோட கதை. ஒரு வயசு பெண் ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கா. காலையில இருந்து இரவு முழுதும் உட்காந்துட்டு இருக்கா. நிறைய பேர் அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி போறாங்க. அந்த பொண்ணை பார்க்குறாங்க, கண்டுக்காம போயிடுறாங்க. அந்த பெண் பக்கத்துல ஒரு பெரிய தாள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சில உடஞ்ச பொருட்கள் இருக்கு. யாரும் அவ கூட இல்ல, அவ தனியா தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் வழியா வந்து ஒரு சொகுசுக்கார அந்த பெண்ணை பார்க்குறாங்க. அந்த கார்ல இருந்து இறங்குறாரு ஒருத்தர். அவர் பேர் ராம். அவர் சிறுநீரக டாக்டரா இருக்காரு. அது இல்லாம அவர் பெரிய தொழிலதிபரும் கூட. அவர் அந்த பெண்ணை பார்க்குறாரு. இந்த பெண்ணை பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை போய் பார்க்குறாரு. மா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. மா, நீ ஏதாவது சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் அந்த பெண் அமைதியாக தான் இருக்கா. மறுபடியும் அந்த பெண் கிட்ட, மா, நீ ஏதாவது சொன்னாதான் என்னால் உதவ முடியும், நீ அமைதியாக இருந்தாலும் நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்றாரு. அப்போ அந்த பெண் வந்து பேசுகிறா. நீ எந்த ஊர், என்ன எதுன்னு கேட்குறாரு. மறுபடியும் நீ எந்த ஊர், எங்கேருந்து வர, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தேன். இந்த மாதிரி நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அம்மா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் என்கிட்ட பணம் இல்லாதனால எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் மறுபடியும் நகரத்துக்கு வந்தேன். என்னோட வேலையை தேடி பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் வேலை கிடைக்கல. இந்த இடத்துல உட்காந்தாவது எனக்கு யாராவது உதவ மாட்டாங்களான்னு ஒரு எண்ணத்தோட உட்காந்தேன் அப்படின்றான். சரிம்மா, நான் உனக்கு உதவுறேன் அப்படின்றாரு. என்னை ஏதாவது வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்றாரு. இன்னும் ராம் வந்து அந்த பெண்ணுக்கு ரொம்ப சிறு வயதாக இருக்கிறதுனால வேலைக்கு போக வேண்டாம், நீ போய் படிமான்னு சொல்லிட்டு படி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்குறா. அப்போ ராம் சரிம்மா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ரூம் எடுக்கிறாரு. ஒரு ரூம்ல அந்த பெண்ணை தங்க வைக்கிறாரு. நான் என்னோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையா போயிட்டு வந்துடுறாரு. மறுநாள் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை எடுத்துட்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. நீங்க நல்லா படிக்கணும், உன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் நீ பாரு, ஏன்னா வாழ்க்கையில அது ஒண்ணுதான் உனக்கு பெருசா கை கொடுக்குன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு படிக்கிறா. படிச்ச ஒரு +2 வரைக்கும் படிச்சு முடிக்கிறா. படிச்சு முடிச்ச உடனே வரா, ராம் சார் கிட்ட வரா. ராம் சார், நீங்க இது வரைக்கும் எனக்கு செஞ்ச உதவி எல்லாம் போதும், இனிமே நான் கடின உழைப்பால நான் முன்னேறணும். வாழ்க்கைனா என்ன, இது எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் செய்யணும் நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க எனக்கு எல்லாமே செஞ்சிருவீங்க, ஆனா என்னால எதுவுமே கத்துக்க முடியாது, அதனால நான் உங்களை விட்டு போறேன், என் கடின உழைப்பால முன்னேறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ராம் சார் என்ன சொல்றாரு, சரி கண்டிப்பா நீ செய், ஆனா நல்லதை மட்டும் செய் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் நல்லதை மட்டும் தான் செய்வேன்னு சொல்றான். மறுநாள் என்ன பண்றா, அந்த பெண் ஒரு ஹோட்டலுக்கு போய் வேலை செய்யறா. கடின உழைப்பால் நல்லா வேலை செய்யறா. அதாவது பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், டேபிள் கிளீன் பண்றதா இருக்கட்டும், ஆர்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப சுட்டியா இருக்கா. அந்த ஹோட்டல் ஓனருக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சது. இவ்வளவு ஒரு சுறுசுறுப்பான நமக்கு ஒரு வேலைக்காரங்க கிடைச்சிருக்காங்களேன்னு சொல்றா. முதல்ல வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக வரா. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் எடுக்கிறத விடுறாங்க. ஒரு டைமும் ஒரு மாசமா ஒரு வேலையில மாறிட்டே தான் இருக்கா. நல்ல முன்னேற்றம் இருக்கு. அது மட்டும் இல்லாம டைம் பார்த்துல வேலை செய்ய மாட்டா, நல்லா கடின உழைப்பு தரதால அவளா இந்த ஹோட்டல் ஊழியருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. நீ நல்லா வேலை செய்யற, நீ இந்த மாதிரி உன்னோட கடின உழைப்பு போட்டுனா கண்டிப்பா வாழ்க்கையில பெருசா முன்னேறுவ அப்படின்னு சொல்றாரு. அதை நினைச்சு ஒரே சந்தோஷப்படுறான் அந்த பெண். சந்தோஷப்படும் போது என்ன பண்றாரு, திடீர்னு ராம் சார் ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா சார், நான் வந்து உங்களை பார்க்கறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. சரி எங்க சார் வரட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துருமா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த பெண் என்ன பண்றா, ராம் சாரோட ஆஃபீஸ்க்கு போய் கிளம்பி போறா. சார் என்ன கூப்பிட்டுங்க, என்ன சார் விஷயம் அப்படின்னா, எப்படிமா போதும் வேலையெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறாரு. சார் என் வேலையெல்லாம் நல்லா போகுது, வாழ்க்கையில ரொம்ப கடின உழைப்பு கொடுக்கணும், நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும், நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி நாங்க பயணிக்கணும், இதெல்லாம் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் சார்னா, ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்றாரு. எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்க சார்னா, எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்றாரு. அது எல்லாருக்கிட்டையும் என்னால தர முடியாது, நான் உன்னை நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைக்கலான்னு இருக்கேன், நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. சார் முக்கியமான வேலையா, என்ன நம்பியா தரீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த வேலையை உன்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார், சரி கொடுங்க நான் செய்யறேன் அப்படின்றான். அப்ப தன்னுடைய வேலையை, அவர் கொடுத்த வேலையை நல்லா செய்து முடிக்கிறார். செய்து முடிச்சுட்டு, ராம் சார் நான் சொன்ன பத்தியா, உன்னால இந்த வேலையை செய்ய முடியும், நான் சொன்னேன், நீ நல்லபடியா இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், அடுத்து இன்னொரு வேலை இருக்குமா அப்படின்றாரு. ஆனா இது ரொம்ப கடின உழைப்பு போடணும், மூளையை நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சார் கண்டிப்பா என்னால என்னோட 100% நான் கொடுக்க முயற்சிக்கிறேன் சார் அப்படின்றா. சரிம்மா, நம்ம கம்பெனிக்கும் ஆப்போசிட்ல உள்ள கம்பெனிக்கும் ஒரு போட்டி மாதிரி நடக்குது, இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும், அதனால நீ அவங்களோட கொஞ்சம் அதிகமாகவும் யோசனை பண்ணணுமா அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார். என்ன பண்றான், அவங்களுக்கு ஒரு டீம் மெம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ் மூலமா தினமும் ஒரு ஆலோசனை பண்ணி என்ன அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்றான். டீம் மெம்பர்ஸ்க்கும் வேலை கொடுத்துட்டே இருக்கா. அவளும் இரவு பகலமா வேலை செய்யறாங்க. ஒரு நாள் திடீர்னு ராம் சார் அவளை பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் சோர்ந்து இருக்கு, சரியா தூங்கல. என்னம்மா நீ சரியா தூங்குறது இல்லையா? இல்ல சார், நான் தூங்குறேன் சார், நல்லாதான் சார் தூங்குறேன் அப்படின்றா. ஆனா உழைச்சிட்டே இருக்கா. உழைச்சிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறான். அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் பிபிடி எல்லாம் ரெடி பண்றா. எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறா. அப்ப ரெடி பண்ணி முடிச்ச உடனே கம்பெனில மீட்டிங் வருது. எல்லாரோட ஐடியாஸும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு ஐடியா சொல்றாங்க. அப்ப ராம் சார் இந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது இவ்வளவு ஒரு ஐடியா சொல்றா. அப்ப அவர் ஐடியா சொல்லும் போது என்ன பண்றாரு, இது வந்து நம்ம திட்டமிட்டா மட்டும் போகாது, இதை நம்ம செயல்பாட்டு முறையில காமிக்கணும் அப்படின்றாரு. செயல்பாட்டு முறையில நம்ம எப்படி காமிக்கணும் பாரு, ஏன்னா இது வந்து நிறைய பணம் தேவை, நம்ம நிறைய ஆட்கள் தேவை, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது, பற்றாக்குறையா இருக்க
இருக்காங்க, இருந்தாலும் இதை நம்ம எப்படி சக்ஸஸா முடிவு பண்றது நீ பாரு அப்படின்றாரு. மறுபடியும் உட்காந்து பாக்குறா, இரவும் பகலுமா வேலை செய்யறா, நாள்தோறும் கரெக்டா ஆஃபீஸ்க்கு வந்துடுறா, தூங்க மாட்டா. எப்படியாவது நம்ம இதை முன்னேறி காமிக்கணும், நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவி பண்ண ராம் சாருக்கு நம்ம ஏதாவது ஒரு பெருசா செய்யணும், ரொம்ப கடின உழைப்ப போடுறா. தன்னோட வேலையை ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்றா, ஒரு செயல்பாட்டு முறைக்கு ஒரு பிளான் போடுறா. பிளான் போட்டு மறுபடியும் ராம் சார்ட்ட சொல்கிறா, சார் இது ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா, சரி, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு நம்ம ஆப்போசிட் கம்பெனியோட மீட்டிங் இருக்குது, அவங்க பிபிடி சொல்லும் போது அடுத்த நாள் நம்ம பிபிடி காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்போசிட் கம்பெனி இவங்களோட ரொம்ப அதிக புத்திசாலியாக இருக்காங்க. இவங்க செயல்பாட்டினை திட்டினதை விட ஒரு 2-3 மடங்கு அவங்க ரொம்ப அதிகமாகவே செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு இது மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது. என்னடா, நம்ம ரொம்ப அதிகமாக தானே யோசனை பண்ணோம், ஆனால் ஆப்போசிட் கம்பெனி நம்மளை பற்றி எப்படி யோசனை பண்ணுவாங்க, நம்ம யோசனை பண்ணாமல் விட்டுட்டோமேனு வருத்தப்படுறான். இல்லை, நம்ம இந்த தப்பை சரி பண்ணி ஆகணும்னு சொல்கிறா. ராம் சார்ட்ட பெர்மிஷன் கேட்குறா. சார், நான் பிளானில் சில மாற்றங்களாக இருக்குது, நம்மளோட பிளானில் சில மாற்றங்களாக இருக்குன்னு சொல்கிறா. கண்டிப்பாக உனக்கு என்ன மாற்றம் வேணுமோ நீ செஞ்சுக்கலாம், ஆனால் நல்லதை மட்டும் செய்யுமா அப்படின்றாரு. சார், கம்பெனிக்கு பாதகமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் இருக்கா. 2-3 நாளுக்குள்ளே ரொம்ப அதிகமாக யோசனை பண்ணி அந்த பிபிடியை ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணுறான். பக்காவாக ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணும்போது இந்த பெண்ணோட பிளான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அவள் எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. ராம் சாருக்கு இதனால் நிறைய லாபமும் கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷப்படுறான். இவ வேலை ரொம்ப நல்லாவே இருக்கு. இவ வேலை ரொம்ப நல்லா இருக்கிறது என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கம்பெனி இந்த பெண்மணிக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் தராங்க. நீங்க இந்த கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பெண்மணி யோசனை பண்றான், நம்மள கஷ்டப்பட்ட காலத்துல உதவி பண்ண ராம் சார் கம்பெனிக்கு ஒர்க் பண்றதா, இல்ல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறதான்னு ரொம்ப யோசனை பண்றான். அப்ப ராம் சாருக்கும் இந்த ஆஃபர் லெட்டர் வந்தது தெரியும். அப்ப என்ன சொல்றா ராம் சார், உன்னோட வாழ்க்கையில நீ எந்த முடிவு வேணாலும் நீ சுயமா எடுக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு விஷயத்துக்காக என் கம்பெனில இருக்கணும்னு உனக்கு எந்த வித அவசியமும் கிடையாது, நான் அப்படி சொல்லவும் மாட்டேன், உன் முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் தரும், எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்றா. அப்ப என்ன பண்றான், அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்த கம்பெனி கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கறா. நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு அப்படின்றா. அவங்களும் தாராளமா நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சில நாட்கள் யோசனை பண்றான், நம்ம செய்யறது கரெக்டா தப்பா அப்பலாம் சில நாட்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறா. ஏன்னா ஒரு நாள் முடிவு எடுத்து தானே ஆகணும். அதனால ஒரு நாள் அந்த முடிவு எடுக்கிறேன். முடிவு எடுக்கும் போது அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்த கம்பெனிக்கு நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சாருக்கு இன்ஃபார்ம் பண்றா. சூப்பர்மா, உன் வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறணும், இன்னும் நிறைய விஷயம் நீ கத்துக்கணும் அப்படின்றாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போறோம். அந்த கம்பெனியில் உழைக்கிற அந்த கம்பெனில எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதாவது ராம் சார் கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் கிட்டத்தட்ட பேசிக்ல இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அவங்க ஒர்க் பண்ற ஸ்டைல இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கடினமா இருக்கு. நான் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறா. ராம் சார்ட்ட சொல்றா, சார் நான் தெரியாம அந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றா. இல்ல நீ உன்னோட கடின உழைப்பை போடு, நிறைய கத்துக்கணும்ன்ற ஆர்வத்தை உருவாக்கு, கண்டிப்பா நீ உன்னோட கடின உழைப்பும் உன்னோட ஆர்வமும் ஒரு நேரத்தை உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிற்கும் அப்படின்றா. சரின்னு சார் சொல்லிட்டு அதே மாதிரி ராம் சார் கம்பெனில போட்டதை விட இன்னும் அதிகமா அவ கடின உழைப்பை போடுறா. இவரும் போகலாமா வேலை செய்யறான், நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கா. இந்த மாதிரி தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. அந்த பெரிய ப்ராஜெக்டை நிர்வகிக்கிற பொறுப்பு இந்த பெண்ணுக்கே வருது. அந்த ப்ராஜெக்டை நல்லபடியா ஒரு டீம் மெம்பர்ஸை உருவாக்கி அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு நல்லபடியா கைடன்ஸ் கொடுத்து நல்லபடியா அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறா. முடிச்ச உடனே அவளுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்குது. பெரிய ப்ராப்ளம் ஆகிறா அந்த பெண். ஒரே சந்தோஷம். அவ அந்த ப்ராஜெக்ட்ல அச்சீவ் பண்ண உடனே ராம் சார் தான் கால் பண்றாரு. சார், உங்களோட அறிவுரையில் படியும் உங்க ஊக்குவித்தல் படியும் நான் நல்லபடியா இந்த ப்ராஜெக்டை செஞ்சேன் சார். நான் இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு சேர்த்துக்கு நீங்க மட்டும்தான் சார் காரணம் அப்படின்றா. அது மட்டும் காரணம் சொல்ல முடியாதுமா, நீ உன்னோட கடின உழைப்பை போட்டிருக்க, இரவும் பகலும் பார்க்காம வேலை செஞ்சிருக்க, அதுதான் உன்னை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ராம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறா. சார், எனக்கு விருது வழங்குறாங்க, கண்டிப்பா நீங்க அந்த விருது விழாக்கு வரணும் சார் அப்படின்றா. கண்டிப்பாமா நான் வரேன் அப்படின்றா. அந்த பெண்மணி விருது வாங்குறத பாக்குறதுக்கு ராம் சாருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யார் என்னன்னு தெரியாத பெண், அந்த பெண் ஏதோ படிக்க வச்சாரு. அந்த படிப்பு மூலமா அந்த பெண் நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்றிருக்காங்கன்னு நினைச்சு ராம் சார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் ஒரு சரியான ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஜெயிச்சுட்டே வரலாம். அதாவது ஊக்குவிக்கிறதுக்கும் நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய கடின உழைப்பும் நமக்கு தேவை. இந்த மூன்றும் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே உயர்வாக இருக்கலாம். இப்ப அந்த ராணின்ற பெண், அந்த பெண் பேர் ராணி, அந்த ராணின்ற பெண் என்ன பண்றா அப்படின்னா, நிறைய என்ஜிஓஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்றா. அவ சொல்றா, நான் கஷ்டப்பட்ட மாதிரி நிறைய பெண்கள் கஷ்டப்படக்கூடாது சார். இப்ப நான் வாங்குற என்னோட சம்பளத்துல 3/4 என்ஜிஓஸ்க்கே நான் கொடுத்துடுறேன் சார் அப்படின்றா. ராம் சாருக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம வளர்த்த பெண் இவ்வளவு நிறைய பேருக்கு உதவுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நான் என்ஜிஓஸ்க்கு கொடுக்கறது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன் சார். நிறைய பெண்களை நான் உருவாக்குவேன். பெண்கள் மட்டும் இல்ல, நிறைய குழந்தைங்களை நல்லபடியா வரணும் நான் உருவாக்குவேன் சார். இந்த மாதிரி உதவணும்ன்ற ஒரு எண்ணம் தோணுது உங்களாலதான் சார் சொல்லிட்டு மறுபடியும் ராம் சாருக்கு நன்றி சொல்லிட்டு அவ தன்னோட வேலையை பாக்குறா.